Hi friends, பிக் பேஸ் லீக் 11வது மேட்சுக்கான பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 26ஆம் தேதி மதியம் 12:35க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. இந்தியன் டைமில் சிட்னி சிக்ஸர்ஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ரெண்டு டீமும் லாஸ்ட் சீசனில் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு மேட்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 11வது மேட்சுக்கான வென்யூ சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. சிட்னி சிக்ஸர்ஸுடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டுடைய பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு பிச்சு தான். பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்கும் நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. வின்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே, அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமும் இந்த கிரவுண்டில் வின் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமும் இந்த கிரவுண்டில் நல்லாவே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் டே மேட்ச்சில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஐபிஎல்லில் வந்து எப்படி டபுள் ஹெட்டரில் டே மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் டே மேட்சஸ் தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ டியூவை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் வந்து வின் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் யார் வேணால் வின் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற டீமில் 6/5 இந்த காம்பினேஷனில் டீமை வந்து மேக் பண்ணுங்கள். ட்ரீம் டீமில் மோஸ்ட்டாக வந்து இந்த காம்பினேஷனில் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது 6/5 வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து சிட்னி சிக்ஸர்ஸில் பிளேயிங் 11ல் பிலிப்பி, வின்ஸ், ஹெட்வர்ட்ஸ், ஹென்ட்ரிக்ஸ், சில்க், ஷா, வார்ஷியஸ் அண்ட் டேவிஸ், ஹபார்ட், அகில் உசைன், மூர்பி 11 பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. சேம் 11ல் இந்த மேட்சஸும் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ப்பர் மெல்போர்ன் ஸ்டார்ஸில் ஹார்ப்பர், டூக்கிட், ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், ரோஜர்ஸ், கார்ட்ரைட், வெப்ஸ்டர், டாம் கரன், மெல்லன், வார்சியஸ், சிடில் இவங்க 11 பேர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மேட்சஸ். இதுலேயும் வந்து சேம் 11 ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து பிளேயிங் 11ல் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டீம்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பிலிப்பி, ஹார்ப்பர், ஷா 3 பேர் இருக்காங்க. ஸோ ஷாவை பொறுத்த வரைக்கும் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா, விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பிலிப்பி தான் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னிங்ஸில் ஓப்பனும் பண்ணுறாரு. ஸோ மஸ்ட்டு நீங்கள் பிலிப்பியை ட்ரை பண்ணலாம். இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. இன்கேஸ் வந்து ஹபார்ட், வார்சியஸ் இவங்க 2 பேரில் விக்கெட்ஸ் விழலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அகில் உசைன் இயர்லியாக வந்து பவுல் பண்ணுவார் ஸ்பின்னு. ஸோ அகில் உசைன் ஓவரில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இவங்க 3 பேர் பவுலிங்கில் இயர்லியாக வந்து ஹார்ப்பர் விக்கெட்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் விக்கெட் கீப்பிங்கில் பிலிப்பியை வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறது பிலிப்பியாவே வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணும்போது ஹார்ப்பரை வேணால் ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற எல்லா டீம்லேயும் வந்து பிலிப்பியை வந்து ட்ரை பண்ணுறது ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது வந்து பேட்டிங்கில் வந்து பாருங்கள், ஹென்ட்ரிக்ஸ், வின்ஸ், சில்க் 3 பேர் வந்து சிட்னி சிக்ஸர்ஸில் இருக்காங்க. ஹென்ட்ரிக்ஸ், சில்க் வந்து வின்ஸ் வந்து டாப்பில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் நல்லாவே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிட்டு வராங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 30க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண பிளேயர் தான் 2 பேருமே. சரிங்களா, ரீசெண்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். சில்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பட் ஆனால் வந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் டியூ இல்லை. ஸோ அதனால் வந்து டாப்பில் இருக்கிற பேட்ஸ்மேனே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சஸில் வந்து சில்க் வந்து கொஞ்சம் ரேர் தான் பேட்டிங் சான்ஸ் வந்து ட்ரை பண்ணுறது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணும்போது சில்கை வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிங்கிள் டீம் அந்த மாதிரி ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறது ஹென்ட்ரிக்ஸ், வின்ஸ் இந்த 2 பிளேயரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸில் டூக்கிட், கார்ட்ரைட், ரோஜர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தார். பட்டு டூக்கிட் உள்ளே வந்ததும் ரோஜர்ஸ் வந்து லோவர் மிடில் வந்து பேட் பண்ணுறாரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக சான்சஸ் இருக்காது. ஸோ டூக்கிட், கார்ட்ரைட்டும் வந்து பார்த்திங்கன்னா லோவர் மிடில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இயர்லியாக விக்கெட்ஸ் விழுந்தால் கார்ட்ரைட்டுக்கு பேட்டிங் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறது கார்ட்ரைட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட் ஆப்ஷன் டூக்கிட்டை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சஸ் கண்டிப்பாக வந்து நல்லாவே ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ மஸ்ட்டு நீங்கள் பேட்டிங்கில் ட்ரை பண்ணும்போது ஹென்ட்ரிக்ஸ், வின்ஸ், டூக்கிட் இந்த 3 பிளேயரை வந்து
மஸ்ட்டு நீங்கள் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். டாப்லேயே வந்து ப்ளே பண்ணுறாங்க, ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். டூக்கிட்ட பொறுத்த வரைக்கும் T20ல நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டார். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சஸில் நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக டூக்கிட்ட வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரவுண்டரில் ஹெட்வர்ட்ஸ், டேவிஸ் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். டேவிஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சரிங்களா. ஸோ அதே போல் அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் தான். ஸோ ரெண்டு பேரில் வந்து அகில் ஹுசைனுக்கு ஓரளவுக்கு நல்லாவே விக்கெட்ஸ் இருக்குது. ஜோயல் டேவிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்சஸ் ஓரளவுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்தார். ஸோ செகண்ட் மேட்சஸில் பெருசாக விக்கெட்ஸ் இல்லை, சரிங்களா. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது ஹெட்வர்ட்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க டேவிஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் டேவிஸை மட்டும் ஹெட்வர்ட்ஸை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே போல் மெல்போர்ன் ஸ்டார்ஸில் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், டாம் கரன், வெப்ஸ்டர் 4 பேர் இருக்காங்க. இதில் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ் ரெண்டு பேரும் டாப்லேயே இயர்லியாகவே வந்து பேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்ட் டைம் பவுலிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. அதே போல் டாம் கரன் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி விக்கெட் டேக்கிங் இருக்குது. பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும்போது ஒரு 10 to 20 பால்ஸ் கிடைச்சாலும் அதில் வந்து ஒரு 15 ரன்ஸ் டு ஒரு 30 ரன்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான் டாம் கரன். ஸோ மஸ்ட்டு நீங்கள் டாம் கரனை வந்து ட்ரை பண்ணலாம். வெப்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் மிடில், அதாவது மேக்ஸ்வெல் அதுக்கப்புறம் கார்ட்ரைட் அதுக்கும் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆவரேஜ் இருக்குது. ஸோ இயர்லியாக விக்கெட் சொல்லும்போது வெப்ஸ்டருக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வெப்ஸ்டரை வந்து ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் டீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், டாம் கரன், ஹெட்வர்ட்ஸ் இந்த 4 பிளேயரை மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிங்கிள் டீமில் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த 4 பிளேயரை வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா. மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஜோயல் டேவிஸ், வெப்ஸ்டர் இதில் வந்து யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டரில் நீங்கள் நிறைய பிளேயரை வந்து சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து டேவிஸை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வெப்ஸ்டர் அப்படி இல்லைன்னா, சரிங்களா, 2 பிளேயரில் யாராச்சும் ஒருத்தரை மட்டும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பிக்கில் வந்து ட்ரை பண்ணலாம். மஸ்ட்டு வந்து இந்த 4 பிளேயர்ஸே வந்து ஆல்ரவுண்டரில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வார்சியஸ், ஹபார்ட், அகில் ஹுசைன், மூர்பி. வார்சியஸ், ஹபார்ட், அகில் ஹுசைன் இவங்க 3 பேரும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே விக்கெட் டேக்கிங் இருக்குது 3 பேருக்கும், சரிங்களா. ஸோ மஸ்ட்டு நீங்கள் சிட்னி சிக்ஸர்ஸில் இந்த 3 பவுலர்ஸ் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மூர்பியை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் பவுலர் அந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்ணுறாரு. ஸோ விக்கெட் டேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் ரீசெண்ட் மேட்சஸில் எடுத்திருக்காரு, சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மூர்பியை வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து இந்த 3 பிளேயர்ஸே வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். அதே மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸில் மில்லன், சிடில், வாரன் இந்த 3 பிளேயரில் 3 பேருமே 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்க தான். வாரன் பிளேஸில் இன்கேஸ் வந்து உஸ்மா மீர் பாகிஸ்தான் பிளேயர் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ப்ளே பண்ணாருன்னா மஸ்ட்டு நீங்கள் உஸ்மா மீரை வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. மற்றபடி வந்து பேஸ் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா சிடில், மில்லன் இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஆவரேஜாக 1 விக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க, சரிங்களா. பெருசாக வந்து விக்கெட்ஸுன்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸுடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறதுனால விக்கெட் டேக்கிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ பவர் பிளே டெத் அந்த மாதிரி பவுல் பண்ணுறதுனால நீங்கள் மில்லன், சிடில் இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது சேஃபாக இருக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், அகில் ஹுசைன், வார்ஷியஸ், அபார்ட் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பேஸில் மெல்போர்ன் ஸ்டார்ஸில் யாராச்சும் ஒரு பிளேயரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து பவர் பிளே டெத்தில் வந்து விக்கெட் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பிளேயரை மட்டும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஸ்க்காக வந்து பவுலிங்லேயே வந்து மோஸ்ட் பிளேயரை வந்து ட்ரை பண்ணாதீங்க. நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் பிலிப்பி, ஹென்ட்ரிக்ஸ், வின்ஸ், ஹெட்வர்ட்ஸ், அபார்ட், அகில் ஹுசைன் இந்த பிளேயரை வந்து எடுத்திருக்கோம் 6 பிளேயர். அதே மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸில் டூக்கிட், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், டாம் கரன், மில்லனை வந்து எடுத்திருக்கோம், சரிங்களா. உங்களுக்கு இன்கேஸ் வந்து டாம் கரன் பிளேஸ்லேயோ இல்லை மில்லன் பிளேஸ்லேயோ
உஸ்மா மீர் ப்ளே பண்ணாருன்னா இவங்க 2 பேர் பிளேஸில் யாராச்சும் ஒருத்தர் பிளேஸில் நீங்கள் உஸ்மா மீரை வந்து ட்ரை பண்ணலாம். உஸ்மா மீர் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லெக் ஸ்பின் பவுலர். ஸோ இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் இருக்குது சரிங்களா. அதனால தான் வந்து அவர் பிளேயிங் லெவலில் இல்லைனாலும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ மஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஹபாட்டை ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கில் ஹெட்வர்ட்ஸ், அப்புறம் ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல். பேட்டிங்கில் ஜோ வின்ஸ், டூக்கிட், பிலிப்பி. இந்த பிளேயரெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நம்ம எடுத்திருக்கிற டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸை வந்து வைஸ் கேப்டனாகவும் ஹெட்வர்ட்ஸை வந்து கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணும்போது ஹெட்வர்ட்ஸை வந்து ஹபாட்டை வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. அடுத்ததாக வந்து பாசிபிள் 14 பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து ட்ரீம் டீமில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பிலிப்பி, வின்ஸ், ஹெட்வர்ட்ஸ், ஹென்ட்ரிக்ஸ், ஹபாட், அகில் ஹுசைன், டேவிஸ். இந்த 7 பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸில் டூக்கிட், ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், கார்ட்ரைட், டாம் கரன், மில்லன், அப்புறம் வந்து வெப்ஸ்டர். இந்த 7 பிளேயரை நீங்கள் தாராளமாக இந்த 14 பிளேயரில் கண்டிப்பாக வந்து 10 பிளேயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரீம் டீமில் வருவாங்க சரிங்களா. வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த 14 பிளேயரை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இதில் வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சொன்ன பிளேயரை வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. பர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது பிலிப்பி, ஹென்ட்ரிக்ஸ், வின்ஸ், ஹெட்வர்ட்ஸ், ஹபாட்டை வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸில் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், டாம் கரன், சிடில். இந்த பிளேயரை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பர்சன்டேஜில் 12 பிளேயர் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த பிளேயரை மட்டும் நீங்கள் தாராளமாக வந்து ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சொன்ன கேப்டனை வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அவ்வளோதான். ஸோ நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளே டு ப்ரிடிக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.